சொல்லுங்கண்ணே. செய்தியா கேட்டியா செய்தியா? செய்தி நம்ம டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கோம். முக்கியமான செய்தி விடுபட்டு போயிட்டு தான். ஆமா ஆமா, ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? அவர் டெய்லி உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறாரு, புதுசா ஒண்ணும் இல்லையே. தம்பி, இது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. வருகின்ற 2026 தேர்தலுக்கு அப்படியே உணர்ச்சி ஊட்டணும், ஊபிஸ்களை பூராத்தையும் தூக்கி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டைலாக் விட்டுருக்காரு உடன்பிறப்புகளுக்கு. அதேதான் ஆல்ரெடி ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்பட்டது 200 இருந்து 300 வேண்டும் போராட்டம் கூட நடைபெற்றதாக கேள்விப்பட்டேன். அப்படியா? ஓ, இன்கிரிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஆமா, அது தொடர்பாக ஒரு சில வாசகங்கள்லாம் நெட்டிசன்கள் பரப்பி விடப்பட்டது. அட கடவுளே, நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, என்ன செய்தி? என்ன மேட்டர் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லோகோ ஒரு மாநாட்டுல வெளியிட்டாங்க. என்ன சொன்னாங்க? வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சரி, 200 வரல. அதனாலதான் நீங்க சொன்ன அந்த போராட்டமே. சரி சரி. அதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 தமிழ்நாடை பத்தி ஒரு இது பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு அவரு? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ வெளியிட்டு இருக்காரு. ஆனா ஆரணிக்கு ஒழுங்கு பஸ்ஸை விட சொல்லுங்க. ஓரணியில தமிழ்நாடு, ஆரணி ரோடு சரியில்லாம இது வேறையா? அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க. அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, ரோட் ஷோ நடந்து முடிஞ்சு ஒரு இடத்துல கூட்டம் போடுவாங்க, பொதுக்கூட்டம் போட்டு முதல்வர் பேசுவாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா, செய்து முடிக்கப்பட்ட விவரங்களை அவர் சொல்ல மாட்டார். செய்ய போற விஷயங்களை மேற்கொள்ளப்படும், அது செய்யப்படும், நடைமுறைப்படுத்தப்படும், கட்டி முடிக்கப்படும், படும் சொல்லிட்டு உங்க தலையில் இடி விழப்படும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு போறாரு. ஆமா, அந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடுலாம், ஓரணியில் என்னது? ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணியில் தமிழ்நாடா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே ஒரே நெட்டா நூல் பிடிச்சாப்புல அப்படியே போக போகுதுன்னு சொல்றத அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா இங்க கூட்டணிக்குள்ள பல சலசலப்பு இருக்குன்றது அவருக்கே தெரியாது. கூட்டணி சலசலப்பு விடுங்க, முதல்வர் அவரோட முரண்பாடான கருத்துக்களே பாருங்க. நிதி வல்லன்னொன்னே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில கட்சிகள் கலந்துக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது ஏதாவது பிரயோஜனம் படிச்சா கிடையாது. இதுவரை ஒரு 4 வருட ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட 40-30 முறைக்கு மேல பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். அதை பத்தின அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல. அதுவும் படும். ஆமா, அதாவது என்ன அப்படின்னா, அதே மாதிரி நீங்க கீழடி பிரச்சனை எடுத்துக்கங்களேன். அதுல உண்மையிலே ஒரு தமிழனாக இருந்தால் அரசியல் செய்யாம அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம். அதுவும் நிறைவேற்றப்படல. அதுவும் படும். எவனாவது என்கிட்ட உட்காந்து ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, அதை பேசி விட்டு தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி கதை. கவிஞர்களே, ஓரணியில் தமிழ்நாடு அதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி எடுத்து கொண்டு வரலாம். இவங்க பின்னாடி போறதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு சொன்னா கூட்டணிக்கு சலசலப்பு இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு விடிஞ்சாதான் தெரியுன்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம்னா வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இந்த வட்டம் நல்லா வரலாறு படைப்பீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2000